இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்போ உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுக்கின்ற போர் பதட்டங்கள் மற்றும் பொருளாதார ரீதியில் உலகளாவிய ரீதியிலேயே இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருது. அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் அதிகளவாக இந்த போருடைய தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவே அறிக்கை வெளியிட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 3 மாதங்களாக 105 நாட்களுக்கு மேலதிகமாக தங்கத்தினுடைய விலை அதாவது 644 திராமாக காணப்பட்டது. அதாவது ஏறத்தாழ அந்த பெறுமதி தற்பொழுது ஒரு 25% குறைந்திருந்தது. தற்பொழுது விலையின் போட்டு பார்க்கும்போது இப்போ அதனுடைய பெறுமதி தங்கத்தினுடைய பெறுமதி அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னென்னு சொன்னால் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற சாதகமான அந்த மாற்றம், பொருளாதார மாற்றம் அல்லது போர் பதற்றங்களுடைய தணிவு, அந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்வரு காலத்தில் தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆகவே தங்கத்தில் முதலீடு செய்கிறது தான் இனிவரும் காலங்களில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். நீங்கள் யாராவது தங்கத்தில் முதலீடு செய்யணும்னு சொன்னால் தங்கத்தில் முதலீடு செய்யுங்க. உங்கள் முதலீட்டு பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னால் பேசிக்காக சின்ன அமௌண்ட்லேயே நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். இது தங்கத்தினுடைய விலையானது இவ்வாறான இந்த போர் பதற்றம் இல்லாத ஒரு சாதகமான சூழ்நிலை பொருளாதாரத்தில் ஏற்படமாக இருந்தால் அதிகளவான முதலீடுகள் தங்கத்தின் மீது நோக்கி வரும். என்னென்னு சொன்னால் கடந்த 3 மாதங்களாக உலகளாவிய பொருளாதார முதலீட்டில் மிக முக்கியமான பங்கு வகித்தது கச்சா எண்ணெயினுடைய முதலீடு. அதாவது பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலியத்தை தவிர்ந்த கச்சா எண்ணெயினுடைய முதலீடு தான் அதிகளவாக பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன் காரணமாகத்தான் தங்கத்தினுடைய விலை சடுதியான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. மிக முக்கியமான இன்னொரு காரணம் தான் இந்தியாவில் ஏற்படுத்தியிருந்த புதிய ஒரு டெம்பரரி டேக்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது, டெம்பரரி ஜிஎஸ்டின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஜிஎஸ்டி 15% தங்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்தது. அந்த வரி விதிப்புக்கு பிறகு அதிகளவான முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை கச்சா எண்ணெய் பக்கமும் பெட்ரோலிய உற்பத்திகள் பக்கமும் திருப்பி இருந்துச்சு. ஆகவே அதன் அடிப்படையில் தான் கடந்த 105 நாட்களாக தங்கத்தினுடைய விலை அதிகமாக வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. ஏறத்தாழ 25% வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொன்னால் மிகையல்ல. இப்பொழுது அந்த வீழ்ச்சியானது தற்பொழுது மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுது. விலையானது தற்பொழுது அதிகரித்து கொண்டு போகுது. வீழ்ச்சியின் பங்கு குறைவடைந்து கடந்த இன்றைய தினம் மட்டும் இந்திய ரூபாயில் 1680 ரூபாய்கள் இந்திய ரூபாயில் அதிகரிச்சிருக்குது. திராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 திராமி கிட்ட அதிகரிச்சிருக்குது. ஆகவே தங்கத்தில் முதலீடு செய்கிறது இப்பயே நீங்கள் தங்கத்தை வாங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் எதிர்வருகின்ற மாதங்கள், அதாவது யுத்த நிலைமைகள் தனிப்படைஞ்சு போய் வைக்க எதிர்வருகின்ற மாதங்களில் தங்கத்தினுடைய முதலீட்டு லாபமானது அதிக லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏறத்தாழ உங்களுடைய லாப பங்கானது அன்றைக்கு எடுக்கப்படுற லாப பங்கானது அரௌண்ட் ஒரு கிராமுக்கான தங்க லாப பங்கானது 25-30% அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏறத்தாழ கடந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்ற விலையிலும் பார்க்க 25% அதிகரிக்கும். திராமில் சொல்கிறோன்னு சொன்னால் 700 திராம் வரைக்கும் தங்கத்தினுடைய விலையானது இந்த வருட இறுதியில் சென்றடையும், இன்னும் 5 மாதங்களில் சென்றடையும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரிசர்ச்சின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கத்தினுடைய விலை போர் பதற்றங்கள் இல்லை என்று சொன்னால் கட்டாயம் அதனுடைய பெறுமதி 700 திராமாக அதிகரிக்கும். இலங்கை ரூபாயில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏறத்தாழ 1 கிராமுக்கான தங்கத்தினுடைய பெறுமதி 70,000 ரூபாய் கிட்டும். அதாவது 70,000 ரூபாய் கிட்ட போகும்னு சொல்லியும், அதே ரூபாயில் இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா 30,000 திராம் 30,000 ரூபாயாக கிட்டலாம், 30,000 ரூபாய் கிட்ட வரலாம்னு சொல்லப்படுது. ஆகவே தங்கத்தில் முதலீடு செய்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். ஸோ இது ஒரு